முதல் கேள்வி, நமது பால்வெளி மண்டலத்தின் வடிவம் என்ன? விடை சி. சுருள். இரண்டாவது கேள்வி, சூரியனை சுற்றி வரும் கோள்களின் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை ஏ. சுற்றுப்பாதை. மூன்றாவது கேள்வி, எந்த கிரகம் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது? விடை பி. செவ்வாய். நான்காவது கேள்வி, ஒரு விண்மீன் வெடிப்புக்கு பிறகு உருவாகும் அடர்த்தியான பொருள் என்ன? விடை சி. கருந்துளை அல்லது நியூட்ரான் நட்சத்திரம். ஐந்தாவது கேள்வி, பின்வரும் தொலைநோக்கிகளில் எது விண்ணில் ஆய்வுக்கு பயன்படுகிறது? விடை பி. ரேடியோ தொலைநோக்கி. ஆறாவது கேள்வி, பிரபஞ்சத்தில் காணப்படும் மிக சிறிய துகள் எது? விடை டி. குவார்க். ஏழாவது கேள்வி, சூரியனில் இருந்து பூமிக்கு ஒளி வர எவ்வளவு நேரம் ஆகும்? விடை பி. 8 நிமிடங்கள். எட்டாவது கேள்வி, வியாழன் கிரகத்தின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? விடை பி. கனிமீடு. ஒன்பதாவது கேள்வி, சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? விடை பி. 8. பத்தாவது கேள்வி, பூமி எந்த விண்மீன் திரளில் உள்ளது? விடை சி. பால்வெளி. நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி படிச்சிட்ருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.